முதல்ல நம்ம வந்து கவலைப்படக்கூடாதுங்க. அவர் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணாரு, எங்கிட்ட பஞ்சாமிர்தம் இல்ல, அவர்கிட்ட வெள்ளி பாத்திரத்துல பண்ணாரு, எங்கிட்ட வெள்ளி பாத்திரம் இல்லைன்னா யோசிக்கவே வேண்டாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணும். ஒரு ஜலம் இருக்கா, தண்ணீர் இருக்கா, தண்ணீரை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுங்க போதும். தண்ணீர் இல்லாம இல்லையே. நம்ம சாப்பாடு சாப்பிடுறோமா, சிவார்ப்பணம் பூர்த்தியா எடுத்து போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிரசாதம் போட முடியல, இந்த புஷ்பம் போட முடியல, இந்த மந்திரம் தெரியல, ஒண்ணுமே யோசிக்க வேணாம். அதுக்கு வந்து யதாசக்தின்னு சொல்றார். சந்துஷ்டோ பவ சர்வாத்ய கிருபாம் குரு, என் மேல கருணை காட்டுப்பா அப்படின்ட்டு இந்த கருணையோட மனது. அப்புறம் மெயினா 8 நாமாக்கள் சொல்றாங்க ஐயா, நீங்களும் சொல்லலாம், ஏன்னா அவளும் சொல்லலாம். அந்த சுவாமிக்கெல்லாம் அந்த புஷ்பங்கள் எல்லாம் சேர்த்துட்டுங்க இந்த அர்ச்சனை சொல்றார். ஓம் பவாய தேவாய நமஹ, ஓம் பவாய தேவாய நமஹ, ஓம் சர்வாய தேவாய நமஹ, ஓம் சர்வாய தேவாய நமஹ, ஓம் ஈசானாய தேவாய நமஹ, ஓம் ஈசானாய தேவாய நமஹ, ஓம் பசுபதயே தேவாய நமஹ, ஓம் பசுபதயே தேவாய நமஹ, ஓம் ருத்ராய தேவாய நமஹ, ஓம் ருத்ராய தேவாய நமஹ, ஓம் உக்ராய தேவாய நமஹ, ஓம் உக்ராய தேவாய நமஹ, ஓம் பீமாய தேவாய நமஹ, ஓம் பீமாய தேவாய நமஹ, ஓம் மகதே தேவாய நமஹ. ஓம் மகதே தேவாய நமஹ. 8 நாமாக்கள் சிவபெருமானுக்கு போதுங்க. ஓகே. சிவபெருமான துதி பண்ணக்கூடிய 8 நாமாக்கள், அஷ்ட புஷ்பங்கள். இந்த 8 இந்த நாமாக்களை சொன்னாலே சுவாமி பிரீத்தி ஆயிடுவார்.